புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் 2 இடங்களில் பூமி பூஜை பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். ஒரு சிறப்பு பார்வை. நடைபெற்ற முதலாவது பூமி பூஜையானது அரியங்குப்பம் கோவில் அந்தோணி கோவில் வீதியில் அரியங்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் புதியதாக கழிப்பறை கட்டுதல் ஆகிய பணிக்காக ரூபாய் 18.71 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இந்த வேலையை துவங்கும் முகமாக இன்று பிப்ரவரி 4, 2026 புதன்கிழமை இன்று காலை 9:30 மணி அளவில் அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் திரு எஸ் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் திரு எழில்வண்ணன், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 3 திரு வி வாஞ்சிநாதன் அவர்கள், இளநிலை பொறியாளர் திருமதி கே சுசித்ரா அவர்கள், பள்ளி பொறுப்பாசிரியை திருமதி AF உபகார நம்பிக்கை மேரி மற்றும் ஆசிரியைகள் நித்யா PST, அமிர்தம் PPST, ரோட்டரி கிளப் ஆஃப் அரிக்கமேடு போஸ்ட் ஜோன் 1 ஜோன் செக்ரட்டரி ரோட்டேரியன் சி சதீஷ்குமார் மற்றும் கட்டிட ஒப்பந்ததாரர் திரு பி விஷ்ணுவர்தன், ஊர் பிரமுகர்கள், அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம அரியாங்குப்பம் தொகுதி உட்பட்ட நம்முடைய அரியாங்குப்பம் கட்ட முடியல அரியாங்குப்பம் இன்னைக்கு இந்த அரசு சோக பள்ளிக்கு ரெனோவேஷன், அதாவது மறுசீரமைப்பு பல வருஷமா சொல்லுங்கிறாங்க. பல வருஷமா அந்த குறை இருந்தது. அதாவது பேரண்ட்ஸுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ஏற்பாடு செய்ய நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கும் அது மட்டும் அதற்காக எஸ்டிமேட் போட்டு நம்முடைய
இந்த பள்ளி கட்டிடத்தை மறுசீரமைப்பு செய்வதற்காக உறுதுணையாக இருந்த 2 துறையை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் ஜேஇ கல்வித்துறை சார்ந்த டைரக்டர் அவர் அனைவருக்கும் என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னாக்கா இந்த வேலையானது கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து இந்த வேலை வந்து நம்ம செய்ய போகிறோம். 18,71,00,000 கிட்டத்தட்டன்னு சொல்லுவோம். துல்லியமாக சொன்னால் 18.71. அது நம்ம இன்னைக்கு வந்து ஆளக்கூடிய அரசு வந்து பள்ளியில் பயில பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து நன்றாக கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த படிப்பு மட்டும் நிறையா செலவு செய்வது கல்வித்துறைக்கு வந்து எப்போதுமே செலவு செய்யக்கூடிய நம்முடைய ஐயா ரங்கசாமி ஐயா எப்போதுமே செய்வார். அது மட்டும் இல்லாத பிள்ளைங்களுக்கு தேவையான அவங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் விடுபட்ட பிஸ்கட்டு பால் இதெல்லாம் நம்ம காலத்தில் வந்தால் பிறகு கொடுத்துருக்காங்க. இப்படி மேலே போய் இந்த சிறுதானிய உணவு கொடுக்குறாங்க. 5 நாளைக்கு முட்டை போடுறோம். வாரத்தில் 5 நாளைக்கு முட்டை. 5 நாளைக்கு முட்டை. ஏன்னாக்கா பிள்ளைங்க வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் பிள்ளைங்க படிக்க முடியாது. நல்ல எண்ணத்தில் வந்து நம்மளுடைய அரசு எனக்கு செய்யுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஆலோசனை பேசியிருந்தாங்க அரசாங்கம் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டிய அடிப்படையில் வந்து இந்த ஒவ்வொரு பயிர் ஒரு வேலை நம்ம வந்து செஞ்சோம். பார்க்க போனாக்கா நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் வந்து அதிகப்படியான வேலை வந்து நமக்கு வந்து பொதுப்பணித்துறை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்கள் சார்பாக இன்னைக்கு வந்து அவங்க நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா அவங்க இது பண்ணுறதுக்காக இல்லை, குறுகிய காலத்தில் நம்ம கொடுத்தாலும் அந்த வேலையை வந்து சிறப்பாக இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு நன்றி கடமையோடு நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் அவர் வந்து நம்ம இந்த நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பகுதியாக எடுத்துனா நமக்கு பள்ளி கட்டலாம். இன்னைக்கு வந்து கடந்த காலங்களில் ஒரு 100 ஆண்டு பள்ளி வந்து நாம் வந்து புதுசாக கட்டுறோம். அதாவது வந்து G+3, அதாவது 3 மாடி கட்டமாக கட்டுறோம். அது இல்லாமல் ஒரு லைப்ரரி ஒன்று கட்டுறோம். இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நமக்கு நடந்து நம்ம பின்தொடரணும். ஏன்னாக்கா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து படித்து இளைஞர்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னாக்கா அது பாப்பாவுக்கு வந்து ஒவ்வொரு பகுதி இது வந்து ஜே ஆகிறாங்கனாக்கா அது வந்து அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை வச்சுருக்கோம். நீங்களும் தகுதி தகுந்த வந்து ஆசிரியராக இருக்கீங்க, அவங்களும் தகுதி தகுந்த இன்னைக்கு வந்து கல்வி எடுக்கக்கூடிய வேலை இருக்கக்கூடிய வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சிம்பிளாக தான் சொல்கிறாங்க. சொல்கிறதே சிம்பிளாக தான் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு துறையிலும் பார்ப்போம்னாக்கா எல்லாத்துலையும் பாண்டிச்சேரி மாநிலம் வளர்ச்சி இல்லாமல் நியாயமான அடிப்படை வசதி உள்கட்டமைப்பை வந்து இன்னும் செய்யக்கூடிய நிறையா வந்து நம்ம காலங்கள் போதிய காலங்கள் இல்லைனாலும் அடுத்த வருகின்ற காலத்தில் வந்து ஐயா ரங்கசாமி வந்து ஆட்சி வார்த்தைக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பை கொடுக்கும்போது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா அரசுக்காக நான் சொல்லலை, ஒத்துழைப்பை கொடுக்கும்போது எந்த ஆட்சி வரலாம் நல்லா இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு நமக்கு வந்து போதிய நிதியை வந்து நமக்கு கொடுத்துருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருக்கக்கூடிய மத்திய அரசு நமக்கு தேவையான ஒரு நிதியை குறிப்பிட்டு சில ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிற பல தடைகள் இருந்தாலும் அது நம்முடைய அரசு வந்து நம்ம ஐயா ரங்கசாமி தலைமை ஆளக்கூடிய அரசு வந்து சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்தார். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பு செய்த அனைத்து நல்ல இதயங்களுக்கு அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி. இது அப்பப்போ டீச்சர்கள் கேட்டுருக்காங்க.